எப்படி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு சைக்கிள் ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல டிஸ்க் பிரேக்ல இருந்து கேபிளை உருவி எடுக்கலாம். பிளேயர் வச்சு இறக்குங்க. அடுத்து நமக்கு கேபிளையும் வலிச்சு எடுத்துடலாம். பிரேக் லிவர்ல இருந்தும் பிரேக் வர இலக்கி எடுத்துடலாம். அப்படியே கைப்பிடிக்கிற அந்த உரையும் எடுத்துடலாம். அடுத்து பிரேக் லிவரையும் கலத்துடலாம். இன்னொரு சைடும் கலத்துடலாம். அதே மாதிரி தான் பிரேக்கையும் கலத்தி எடுத்துடலாம். ஆலங்கி வச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இதை உரி எடுத்துடலாம். அப்படியே ஃப்ரண்டில் இருக்க அந்த பிரேக்கையும் உரி எடுத்துடலாம். அப்படியே அசம்பிளோட உரி எடுத்துருக்கலாம். நமக்கு டைட்டாக இருக்குது. அடிச்சு எடுத்துடலாம். அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்க பெடலையும் உரி எடுத்துடலாம். அப்படியே செயின் கவரையும் உரி எடுத்துடலாம். அப்படியே ஃப்ரண்ட் டயரையும் கலத்தி எடுத்துடலாம். அப்படியே ஃப்ரண்ட் ஹேண்டில் உள்ள நெட்டையும் கலத்தி எடுத்துடலாம். அப்படியே ஹேண்ட்லையும் உருவிடலாம். நம்ம ஷேக் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரண்டில் உள்ள அப்படியே நெட்டையும் லூஸ் பண்ணி கீழே இருக்கிறதையும் எடுத்துடலாம். அதில் உள்ள போல் நல்லா திருப்பிடிச்சு போயிருக்கு. நம்ம புதுசு தான் இடணும், பிறகு பார்க்கலாம். அப்படியே இலக்கி எடுத்துடலாம். அப்படியே நமக்கு பேக்கில் இருக்க மெக்காடையும் கலத்தி எடுத்துடலாம். அடுத்து ரெண்டு சைடு இருக்கும் டயரையும் கலத்திட்டு அந்த பேக் டயரையும் கலத்தி எடுத்துடலாம். செயினையும் பைய ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே இந்த சைடு பெடலையும் கலத்துடலாம். டைட்டாக இருந்துச்சுன்னா டீசல் போட்டு கொஞ்சம் திரு போன பிறகு அடித்து கலத்திடுங்க. அதே மாதிரி இதையும் கலத்திடலாம். கலத்தி அதில் உள்ள போலை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உரி எடுத்துடலாம். அப்படியே கிராங்க் பெடலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி செயின் கவரையும் பத்திரமா எடுத்துடலாம். நமக்கு அதை க்ளீன் பண்ணலாம். அடுத்து சீட்டையும் கலத்தி எடுத்துடலாம். ஃபைனலாக நெட்டை தனியாக சைக்கிள் தனியாக ஆக்கியாச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா நமக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல புதிய பால் சாஃப்ட் எடுத்து வைக்கலாம். அப்புறம் தட்டி வச்சிடலாம். அப்படியே சைக்கிளில் உள்ள பாடியிலையும் வச்சிடலாம்.
ரெண்டு சைடும் வைக்கணும், தட்டி வைக்கணும். தடி வச்சே தட்டுங்க, அப்பந்தான் அது டேமேஜ் ஆகாது. அப்படியே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே மேலே டைட் பண்ணலாம், நெட்டை போட்டு ஹேண்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே கரெக்டு அளவில் வச்சு போல்ட்டு போடலாம். நல்லா டைட் பண்ணலாம் அலங்கி போட்டு. ஓகே, நல்லா ஃப்ரீயாக கறங்குது. அப்படியே நமக்கு பிரேக்கும் வைக்கலாம், ரெண்டு சைடும் வைக்கலாம். பிரேக் லிவர் ரொம்ப டைட்டாக்கி வச்சிடும். அப்படியே கேபிளையும் வச்சிடலாம். பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணலாம். எட்டு வச்சு பேக்கில் எடுத்துடலாம். அப்படியே கிளிப்பு போடலாம், சைடு கிளிப்பு போட்டுட்டு அடுத்து சைடு பெடலுக்கான இது பண்ணலாம். போலை போட்டுடலாம். அடுத்து கிராங்க் பெடல் எடுத்து போடலாம். கவரில் போட்டு போடுங்க. இதை வச்சு டைட் பண்ணலாம். நெட்டும் போல்ட்டும் போட்டு டைட் பண்ணலாம். அதிலிருந்து நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணுங்க. பவுலில் வாஷர் போட்டு டைட் பண்ணலாம். அப்படியே ஃப்ரண்ட் டயரையும் வச்சிடலாம். நெட்டும் போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா டைட் பண்ணலாம். நல்லா டைட் பண்ணுங்க. அப்படியே பேக்கையும் வச்சிடலாம். நல்லா டைட் பண்ணுங்க. பேக்கையும் நல்லா டைட் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணது. இந்த பெடலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே செயினையும் போட்டுருங்க. டயர் லூஸ் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கரெக்டாக தான் இருக்குது, நான் அப்படியே போட்டுறேன். அப்படியே சுற்றி பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரீயாக கறங்குது. அப்படியே சைடு வீலையும் போட்டுடலாம். ஓகே, அப்படியே பேப்பர்லாம் இலக்கிடலாம். அப்படியே பிரேக்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட் பிரேக்கு. அப்படியே சீட்டும் வாங்கி மாட்டியாச்சு. ஓகே, அப்படியே மெக்காடும் மாட்டிடலாம். ஓகே, ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.